தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. தந்தைதாயாவானும் சார்கதியங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோணாகுவானும் குரு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமர் பூவனத்து அரணே போற்றி. விரும்பு கொண்ட பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய படிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்னுடைய சிறிய தந்தையார் புலவரேறு நாரா முருகவேளையா அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு கட்டுரையை படிக்கலாம் என்று எண்ணியிருக்கிறேன். சைவ சித்தாந்தத்தில் இறையியல் என்ற தலைப்பில் அவர்கள் எழுதிய அந்த கட்டுரை இப்பொழுது நாம் எல்லாம் உங்கள் முன்னாலே நான் படித்து மகிழ்கிறேன். நீங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தத்துவ ஞானம் என்பது சொற்களில் வாழ்கின்றது. ஆனால் உண்மை செய்தியும் அனுபவமும் சொற்களில் அமைத்து கூற முடியாத வழிகளில் கடந்து நின்று நம்முடைய வாழ்க்கை நின்றே முகிழ்த்தி அரும்பி மலர்ந்த தத்துவ ஞானமாக கனிந்து நிற்கின்றது என்று வில்லியம் ஜேம்ஸ் என்கிற அமெரிக்க நாட்டு பேரறிஞர் குறிப்பிடுகின்றார். அமெரிக்க நாட்டு பேரறிஞர் வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் கூறிய ஆங்கிலது, philosophy lives in words but truth and fact will up into our lives in ways that exceed verbal formulation என்று அவர் சொல்லியிருப்பதை, தத்துவ ஞானம் என்பது சொற்களில் வாழ்கின்றது, ஆனால் உண்மை செய்தியும் அனுபவமும் சொற்களில் அமைத்து கூற முடியாத வழிகளில் நின்று கடந்து நின்று நம்முடைய வாழ்க்கையினின்றே முகிழ்த்து அரும்பி மலர்ந்து தத்துவ ஞானமாக கனிந்து நிற்கின்றது என்று அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புடைய தமிழாக்கம். இது வில்லியம் ஜேம்ஸ் என்கிற அமெரிக்க நாட்டு பேரறிஞர் குறிப்பிட்டதாகும். இதனால் வாழ்க்கையில் உண்மையும் தெளிவும் மிக்க நிகழ்ச்சி அல்லது அனுபவங்களோடு நெருங்கி உயிர்ப்புள்ள தொடர்பை பெறாத தத்துவ ஞானம் அல்லது கொள்கையானது எத்தகைய மதிப்பும் பயனுமின்றி உயிரிழந்த வெறும் பிணத்திற்கு சமமாமே ஆகும் என்பது புலனாகிறது. எனவே உண்மையான தத்துவ ஞானம் அல்லது கொள்கையானது வெறும் கற்பனையோ பயனில் உண்ணமோ சிந்தனை சிதறல்களோ அன்று என்பது தெளிவாம். வாழ்க்கையின் நடைமுறைக்கு இயைந்து அறிவுக்கு பொருந்தி அனுபவத்தை தழுவி கண்டு உணரப்பெறும் சிறந்த நுண்ணிய உண்மைகளின் தொகுப்பே தத்துவ ஞானமாகும் என்று மறைமலை அடிகளார் ஆங்கிலத்தில் ஒன்று எழுதியிருக்கிறார். நத்திங் இன் இட் இஸ் டேக்கன் ஃபார் கிராண்டட் nor anything is asserted arrogantly, nor any attempt to shut the mouth of a knotty point in the history of thought is taken up in calm, serious and dignified mood, is duly considered in all its aspects, and is then solved by the application of strict logical methods derived from the keen observations of daily occurrences in life என்று அவர் ஆங்கிலத்தில் எழுதினதான் மேலே தமிழில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். கவிதைக்கும் தத்துவத்திற்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. கவிதையானது வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து தோற்றுவிக்கப்படுகின்றது. வாழ்க்கைக்கு உரியதாக விளங்குவது வாழ்க்கையை வளப்படுத்தும் குறிக்கோள் கொண்டது. வாழ்க்கையின் குறை நிறைகளை ஆராய்ந்து உணர்த்தி திருத்தி செம்மைப்படுத்துவது தத்துவம் என்பது இத்தகைய ஒன்றாகும் என்று மேத்யூ அர்னால்ட் என்பவர் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறார். Poetry philosophy is made out of the life
belongs to life exists for life. It is important, therefore, to hold fast to this, that poetry is at bottom a criticism of life, that the greatness of poet lies in his powerful and beautiful application of ideas to life, to the question how to live என்பது மேத்யூ அர்னால்டுடைய ஆங்கில உரைநடை. அதைத்தான் கவிதையானது வாழ்க்கையின் அனுபவத்திலிருந்து தோற்றுவிக்கப்படுவது, வாழ்க்கைக்கு உரியதாக விளங்குகின்றது, வாழ்க்கையை வளப்படுத்தும் குறிக்கோள் கொண்டது, வாழ்க்கையின் குறை நிறைகளை ஆராய்ந்து உணர்த்தி திருத்தி செம்மைப்படுத்துகிறது என்று அந்த மேலை நாட்டு அறிஞர் அந்த மேத்யூ அர்னால்ட் என்பவர் தெரிவித்திருக்கிறார். தத்துவம் என்பதும் இத்தகையதுதான். தத்துவம் வாழ்க்கை அனுபவங்களிலிருந்தே தோன்றுகிறது. வாழ்க்கையை பற்றியதாக, வாழ்க்கை நின்று தோன்றுவதாக, வாழ்க்கையை வளப்படுத்தும் குறிக்கோள் உடையதாக தத்துவமும் விளங்குகிறது. வாழ்வின் குறை நிறைகளை உணர்ந்து உய்ய முயலும் உயரிய உணர்வே தத்துவ ஞானம் எனப்படுகிறது. வாழ்வின் குறை நிறைகளை உணர்ந்து உய்ய முயலும் உயரிய உணர்வே தத்துவ ஞானம் எனப்படுகிறது. இவற்றால் கவிதைக்கும் மெய்யுணர்வாகிய தத்துவ ஞானத்திற்கும் இடையே உள்ள இயைபுகளை, ஒப்புமைகளை யாவரும் இனிது உணரலாம். கோல்ட்ரிட்ஜ் என்கிற ஆங்கில அறிஞர், "No man was ever yet a great poet without being at the same time a profound philosopher" என்று சொல்லுகிறார். "No man was ever yet a great poet without being at the same time a profound philosopher." சிறந்த தத்துவ ஞானி அல்லாத எவரும் ஒரு பெரும் கவிஞராக சிறந்து விளங்கியதில்லை. தத்துவ ஞானியாக இருக்கவங்க தான் சிறந்த கவிஞராக விளங்க முடியும் என்பது அந்த கோல்ட்ரிட்ஜ் அவருடைய கருத்து. ஒரு உயர்ந்த உண்மை தத்துவத்தை எவ்வாற்றாலேனும் விளக்காத கவிதையினை இயற்றும் ஆசிரியர் எவரையும் யான் மதிப்பதில்லை என்று ஜேம்ஸ் லோவல் என்பவர் குறிப்பிடுகிறார். "No poem ever make me respect its author. No poem ever make me respect its author which does not in some way convey the truth of philosophy" என்பது ஜேம்ஸ் லோவலுடைய கருத்து. அதாவது, ஒரு உயர்ந்த உண்மை தத்துவத்தை எவ்வாற்றாலேனும் விளக்காத கவிதையினை இயற்றும் ஆசிரியர் எவரையும் யான் மதிப்பதில்லை என்று ஜேம்ஸ் லோவல் கூறுகிறார். அதேபோல் ராபர்ட் ப்ரௌனிங் என்பவர் philosophy first and poetry, philosophy first and poetry which is the highest outcome afterwards. Philosophy first and poetry which is its highest outcome afterwards என்பது ராபர்ட் ப்ரௌனினுடைய கருத்து. அதாவது, தத்துவத்திற்கே முதலிடம், அதனை அடுத்தே அதன் உயர்ந்த விளைவாகிய கவிதைக்கு இடம் என்று கூறுகிறார். தத்துவ மனப்பான்மையை தூண்டுவித்து தோற்றும் அளவை பொறுத்தே கவிஞர்களின் சிறப்பும் பெருமையும் அமைகின்றன என்று எமர்சன் என்கிற பேரறிஞர் குறிப்பிடுகிறார். "The great poets are judged by the frame of mind in their induce." The great poets are judged by the frame of mind they induce என்று சொல்லுகிறார். அதுதான் எமர்சன் சொன்னது. அந்த வகையில் சிறந்த வடிவில் உயரிய தத்துவ நுட்பங்களை விளக்குகின்ற மெய்கண்ட நூல்கள் நம் வாழ்வியலில் காணும் அன்றாட உண்மைகளையே அடிப்படையாக கொண்டு அமைத்திருத்தல் அறிந்து ஏய்ந்து போற்றற்பாலது. இதன் பயனாக மெய்கண்ட நூல்கள் விளக்கும் சைவ சித்தாந்த தத்துவ கோட்பாட்டினை மேலை நாட்டு அறிஞர்களும் சாலமும் வியந்து பின்வருமாறு போற்றியிருக்கிறார்கள். அதில் ஜியு போப் சொல்லுகிறார், "சைவ சித்தாந்தா philosophy is the choicest product of the Dravidian intellect." சைவ சித்தாந்தா philosophy is the choicest product of the Dravidian intellect. It is the most elaborate, influential and undoubtedly the most intrinsically valuable of all religion of India என்று ஜியு போப் அவர்கள் சொல்லியிருக்கிறார்.
அதை சைவ சித்தாந்தம் என்னும் அரிய பெரிய தத்துவ கொள்கையானது தென்னிந்திய தமிழ் மக்களுடைய பேரறிவின் பெரும் பயனாகுது. சைவ சித்தாந்தம் என்னும் அரிய பெரிய தத்துவ கொள்கையானது தென்னிந்திய தமிழ் மக்களுடைய பேரறிவின் பெரும் பயனாகும். இந்திய நாட்டில் உள்ள சமயங்கள் எல்லாவற்றிலும் சைவ சமயமே விரிந்ததும் பெரும்பான்மையான மக்களால் தழுவப் பெற்றதும் ஐயத்திற்கு இடமின்றி உண்மையிலேயே பெருஞ்சிறப்பு வாய்ந்ததுமாகும். தமிழ் மக்களின் உள்ளங்களை அது பெரிதும் கவர்ந்து விற்று அரசு விற்றிருக்கிறது. இதைத்தான் ஆங்கிலத்தில் நான் முன்னால் சொல்லி படித்து காட்டினேன். இதை தமிழாக்கம் செய்திருக்கிறார்கள். பிற எல்லா ஆராய்ச்சி வகைகளையும் கொள்கை அல்லது வழிபாட்டு முறைகளையும் விட சைவ சித்தாந்தமானது சில சிறப்பியல் பண்புகளை தனக்கென பெற்று ஒளிர்கிறது. அது பெரிதும் பழமை வாய்ந்ததாய் அப்பழமையினாலாய பெருமைகளை எல்லாம் பெற்று விளங்குகிறது. சைவ சித்தாந்த தத்துவ கொள்கை தமிழ் மொழிக்கும் தமிழ் மக்களுக்குமே சிறப்பாக உடையது. சமய உலகில் தென்னிந்தியாவில் உள்ள மிக பெரும் பழமையான சிறந்த கருத்துக்களும் எல்லாம் சைவ சமயமே நேரிதின் உரிமை தொடர்புடையதாகும் என்று சொல்லப்படுகிறது என்பது தமிழ் மக்களின் சமயமாகிய அதனை நோக்க அடுத்துள்ள ஏனைய பிறையெல்லாம் ஒப்பியல் முறைமையால் காணின் அயலவருக்கும் உரியனவும் அண்மையில் தோன்றியனவுமேயாகும். சமய ஆராய்ச்சி துறையிலும் கொள்கை வாழ்க்கை என்பவற்றை உணர்த்துகிற முறையிலும் மிக மிக சிறந்ததொன்றாக தென்னிந்தியா பெற்றிருப்பதே சைவ சித்தாந்தம் எனலாம். மனிதகுலத்தின் சிந்தனையில் முழு நிறைவானதும் மூதறிவாய்ந்ததுமாக பெரிதும் மதித்து போற்றத்தக்கதாக விளங்குவது சைவ சித்தாந்தமே என்று டாக்டர் கமில் ஜேவல் பில் என்பவர் குறிப்பிடுகிறார். சைவ சித்தாந்தா மே பி ரேங்க்டு அமங் த பெர்ஃபெக்ட் அண்ட் கிளவரஸ்ட் சிஸ்டம் ஆஃப் ஹியூமன் தாட் என்று அவருடைய ஆங்கில உரைநடை. இத்தகைய சிறப்புமிக்க சைவ சித்தாந்தம் என்னும் தமிழகத்துக்கே தனிச்சிறப்பாக உரிய தத்துவ கொள்கையினை விளக்கும் மெய்கண்ட நூல்கள் மெய்கண்ட தேவர், அருள்நந்தி சிவாச்சாரியார், உமாபதி சிவாச்சாரியர் என்னும் சைவ சமய சந்தான ஆசிரியர்களால் செய்யப்பெற்றவனவாகும். இவர்கள் சைவ சமய ஆசிரியர்களாகிய அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மணிவாசகர் என்னும் நால்வர் பெருமக்களின் வழியில் அவர்களுக்கு பிற்காலத்திலே தோன்றியருடைய சான்றோர்களாவர். மெய்கண்ட தேவர் முதலிய சந்தான ஆசிரியர்களால் செய்யப்பட்டமையால் இவர்தம் நூல்கள் மெய்கண்ட நூல்கள் என பெயர் வழங்குவதாயின. மனித வாழ்வியலின் மெய்மைகளை உள்ளவாறு கண்டு உணர்ந்து வகுத்து விளக்குகின்ற நூல்களாதலாலும் இவற்றிற்கு மெய்கண்ட நூல்கள் என்னும் பெயர் மிக மிக பொருந்துவதாயிற்று. மெய்கண்ட தேவர் கிபி 13ஆம் நூற்றாண்டில், அதாவது கிபி 1232 திருவெண்ணைநல்லூரில் வாழ்ந்திருந்தவர். திருப்பெண்ணாகடம் என்னும் தலத்தில் அச்சுதகளப்பாளர் என்பவருக்கும் இவர் புதல்வராக தோன்றினார் என்பது வரலாறு. இவர் இயற்றிய நூல் சிவஞான போதம் எனப்படுகிறது. இவருக்கு குலகுருவாக இருந்து பின்னர் மாணவராகும் பேறு பெற்றவர் சகலாகம பண்டிதர் என்னும் சிறப்பு பெயர் பெற்ற திருத்துறையூர் அருள்நந்தி சிவாச்சாரியார். இவரால் சிவஞான சித்தியார், இருபா இருபகுதி என்னும் 2 நூல்கள் இயற்றப்பட்டன. இவ்விருவருக்கும் சிறிது முன்னர், அதாவது 12ஆம் நூற்றாண்டில் திருவியலூர் உய்யவந்த தேவர், திரு கடவூர் உய்யவந்த தேவர் என்ன இருவர் விளங்கியிருந்தனர். இவர்கள் முறையே திரு உந்தியார், திருக்களிற்றுப்படியார் என்னும் நூல்களை மெய்கண்ட தேவருக்கு முன்னரே இயற்றி போந்தார்கள். அருள்நந்தி சிவாச்சாரியார்பால் மாணவராக விளங்கி ஞானம் பெற்றவர் மறைஞான சம்பந்தர். சிவஞான ஆனந்த அனுபவ நிலையில் திளைத்து நின்ற இவர் அருள் பெற்ற மாணவராகி உமாபதி சிவம் என்பவர் சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றிப்பகருடை, உண்மை நெறி விளக்கம், கொடிக்கவி, நெஞ்சு விடுதூது, சங்கற்ப நிராகரணம் என்னும் 8 நூல்களை அருளி செய்தார். மெய்கண்ட நூல்களில் இவை சித்தாந்த அட்டகம் எனவும்
சிறப்பித்து வழங்கப் பெறுகிறது. இனி அருள்நந்தி சிவத்துடன் ஒரு சாலை மாணவராய் மெய்கண்ட தேவர்பால் அருள் பெற்ற திருவதிகை மனவாசகம் கடந்தார் என்பவர் உண்மை விளக்கம் என்னும் உயரியதொரு நூலை அருளியிருக்கிறார். இவை மொத்தம் 14 நூல்களாகும். உந்தி, களிறு, உயர் போதம் சித்தியார், பிந்து இருவா உண்மை பிரகாசம், வந்தகருள் பண்புவினா, போற்றி கொடி பாசமிலா நெஞ்சுவிடு, உண்மை நெறி சங்கற்பம் உற்று என்னும் 14ஐயும் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் என்றும் மெய்கண்ட நூல்கள் என்றும் பெரியோர்கள் போற்றி வருகிறார்கள். இம்மெய்கண்ட நூல்கள் விளக்கும் வாழ்வியல் உண்மைகளை இறையியல், உயிரியல், தலையியல் என்று 3 தலைப்புகளில் இங்கு மிக மிக சுருக்கமாக இயன்ற பெற்றி காண்போம். இறையியல் மெய்கண்ட நூல்கள் 14 விளக்கப் பெறுவனவற்றை பொதுவாக பதி, பசு, பாசம் என்னும் முப்பொருளாக பெரியோர்கள் குறிப்பர். இவற்றுள் பதியை இறை என்றும், பசுவை உயிர் என்றும், பாசத்தை தலை என்றும் தமிழில் வழங்குவது ஒரு மரபு. இம்முப்பொருள்களையும் பற்றி சிவஞான போதம், சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் என்னும் நூல்கள் விளக்கி அருள்கின்றன. மெய்கண்ட தேவர் பிரமாண இயல், இலக்கண இயல், சாதனவியல், பயனியல் என 4 இயல்களாக பிரித்து கொண்டு ஒவ்வொரு இயலுக்கும் 3 நூற்பாக்களாக 12 நூற்பாக்களில் நமது சிவஞான போதம் என்னும் தனது நூலை அருளியிருக்கிறார். பதி உண்மை, பாச உண்மை, பசு உண்மை என்பது பிரமாண இயல். பசு இலக்கணம், பாச இலக்கணம், பதி இலக்கணம் இது இலக்கண இயல். இந்த 3ம் ஞானம் பெறுவோர் இயல், ஞானத்தை உணருகிற முறை, ஞானத்தை அடையும் முறை, இவை 3ம் சாதனவியல். பாச நீக்கம், சிவப்பேறு, அணைந்தோர் தன்மை என்பது பயனியல். இங்கனம் அமைந்துள்ள சிவஞான போதை நெறியினை ஏற்ற பெற்றி பின்பற்றி தழுவி சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசம் என்னும் நூல்கள் முறையே வழிநூலாகவும் சார்பு நூலாகவும் அமைந்தன. இறை உண்மை மெய்கண்ட தேவர் தமது சிவஞான போத நூலில் தாம் எடுத்துக்கொண்ட முறைமைக்கு ஏற்ப இறையுண்மை நிறுவ முற்படுகிறார். நம்போன்ற எளிய அறிவற்ற பாமர மக்களுக்கு இறை உண்மையின் போதிய தெளிவு இருப்பதில்லை. ஆதலின் இறைவன் ஒருவன் உளனோ இளனோ, உள்ளானோ இல்லானோ என்னும் ஐயுற்று தடுமாறி வருகின்றோம். ஆனால் ஞானிகளுக்கு அத்தகைய ஐயம் சிறிதும் ஏற்பட வாய்ப்பே இல்லை. அவர்கள் நனவிலும் கனவிலும் இறைவனோடு கலந்து பழகி இன்புற்று திளைத்து நிற்பவர்கள். அதனாலேயே தாம் அனுபவித்து இன்புற்ற இறையருள் நலங்களை வியந்து வியந்து விவரித்து பாடி மகிழ்ந்தருளிய ஞானிகள் எவரும் கடவுள் உண்மைக்கு காரணங்கள் தேடி கண்டுபிடித்து உரைக்க முற்பட்டினர். பிறவிக்குருடனுக்கு சூரியன் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஏனையோருக்கு சூரியன் ஒருவன் உளன் என்று காரணங்கள் சொல்லி விளக்கி காட்ட வேண்டிய அவசியமில்லை. காணாதான் காட்டுவான் தான் காணான், காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு என்பது திருவள்ளுவருடைய வாக்கு அறிவுரை. கடவுளை நம்புகிறவர்களுக்கு எத்தகைய விளக்கமும் தேவையில்லை. கடவுளை நம்பாதவர்களுக்கு எவ்வளவுதான் விளக்கங்கள் கூறினாலும் பயனில்லை. மேலும் கடவுள் என்பது நாம் நம் எளிய அறிவினால் சுட்டி அறியக்கூடிய பொருளன்று. நாம் அவனை அவன் அருள் கொண்டே சுட்டி இறந்து நின்று அனுபவித்து உணர்தல் வேண்டும். அங்கனம் சுட்டி இறந்து அனுபவித்து உணர்வதற்கு நமக்கு தகுந்த பக்குவ நிலை அமைதல் வேண்டும். இதனையே தாயுமான சுவாமிகள் கன்னிகை ஒருத்தி சிற்றின்பம் வேம்பு எனினும் கைக்கொள்வன் பக்குவத்தில் கணவன் அருள் பெறின் முன்னே சொன்னவாறு என கருதி நகையாவாள் என்று அருளி செய்தார். இதனாலேயே ஞானிகள் எவரும் இறை உண்மை நிறுவதற்கு காரண காரிய விளக்கங்களை கூற முற்படுவதோ முயல்வதோ இல்லை. ஆயினும் மெய்கண்டார் பெருமான் நம்மீது வைத்த பெருங்கருணையினாலே இறை உண்மையை நிறுவதற்கு ஏற்ற பெற்றி சில காரணங்களும் நம் அறிவு நிலைக்கு ஏற்ப ஒரு சிறிது காட்டியருள முற்படுகிறார்.
அவர் தம்முடைய உள்ளொளியாலும் உயரிய அருள் அனுபவத்தினாலும் செவ்விதின் தெளிந்திருந்த இந்த உண்மையினை நம்மாட்டு அவர் கொண்ட இரக்கம் காரணமாக தருக்க நெறி முறையில் வைத்து காட்டி அறிவுறுத்துகின்றார். உலகிலுள்ள பல்வேறு வகை தத்துவ சிந்தனையாளர்களுள் பலர் கடவுள் உண்மையை மறுப்பர். வேறு சிலர் உயிர் என்பது ஒன்று இல்லை என்பர். உலக வாழ்க்கையே வெறும் கனவு, மாயை, மித்தை, ஒரு பொய்த்தோற்றம் என்றெல்லாம் சிலர் குறிப்பிடுவர். மெய்கண்டாரும் மனிதகுல வாழ்வின் அடிப்படையில் தத்துவ நுட்பங்களின் உணர்த்த வந்தவர். மெய்கண்டார் மனிதகுல வாழ்வின் அடிப்படையில் தத்துவ நுட்பங்களை உணர்த்த வந்தவர். ஆதலின் அவர் உலகம் ஒன்று உண்டு என்பதனை அனைவருக்கும் நடைமுறையில் காட்டி உடன்படுவித்து அங்கனம் காட்டப்பட்ட உலகத்தை கொண்டு காணப்படாத கடவுள் உண்மையினை நிறுவி உணர்த்த முற்படுகிறார். இவ்வுலகமானது பல்வேறு வகைத்தாய் காணப்படுகிறது. பல பாகுபாடுகளை கொண்டு திகழ்கிறது. அறிவற்ற சடப்பொருளாக உள்ளது. சுட்டி உணரப்படுகின்றது. மேலும் தோன்றுதல், நிலைபெறுதல், மறைதல் என்னும் முத்தொழில்களை உடையதாக விளங்குகிறது. இத்தொழில்கள் தாமே நிகழ்வன அல்ல. அறிவற்ற சடப்பொருளில் நிகழும் இத்தொழில்களை அறிவுடைய ஒருவன் முறைப்படி நிகழ்த்துவித்தல் வேண்டும். செய்வோரை இன்றி செய்வினை இல்லை. இவ்வுலகம் தானே தோன்றியது, அறிவுடைய ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டதே ஆதல் வேண்டும். இது உலகம் தானே தோன்றியது அன்று, அறிவுடைய ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டதே ஆதல் வேண்டும். இங்கனமெல்லாம் பகுத்தறிவுக்கு தருக்க நெறிமுறைகளுக்கு முற்றாக பொருந்துகிற வகையில் தெற்றென விளக்கிச் செல்கின்றார் மெய்கண்ட தேவர். அவன் அவள் அது எனும் அவைமூ வினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம்மாதி என்மனார் புலவர் என்னும் சிறிய ஒரு நூற்பாவில் மிக விரிவான பொருள்களை செறித்து வைத்து அவர் சிறப்புற விளக்கியருளியிருக்கிறார். ஒருவனோடு ஒருத்தி ஒன்றென்று உரைத்திடும் உலகமெல்லாம் வருமுறை வந்து நின்று போவதும் ஆதலாலே தருபவன் ஒருவன் வேண்டும் தான் முதல் ஈருமாகி மறுவிடும் அனாதிமுத்த சித்திரு மன்னி நின்று என்பன போல வரும் சிவஞான சித்தியார் செய்யுட்கள் அச்சிவஞான போத நூற்பாவின் அடியொற்றி மிக விரிவாக பல பாடல்களில் வினாவிடை முறையில் சிறந்து உயர்ந்த கவிதை நடையில் விளக்கிச் சென்றிருத்தல் வேண்டும். தக்கோர்பால் பல்கால் பயின்று உணர்ந்து தெளிந்து மகிழற்பாலதாகும். அவற்றையெல்லாம் இங்கு விரித்து எடுத்து விளக்குதல் இயலாததாதலின் இவ் அடிப்படையினை தழுவி பொதுவான சில சிந்தனைகளை மட்டும் இங்கு சிறிது கண்டு அமைதல் சாலும். வாழ்வியல் சிந்தனைகள். உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பொதுவாக கடவுள் உணர்ச்சி என்பது என்றுமே இருந்து வந்திருக்கிறது. உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பொதுவாக கடவுள் உணர்ச்சி என்பது என்றுமே இருந்து வந்திருக்கிறது. மனிதனுக்கு உரிய உணர்ச்சி கூறுகள் பலவற்றுள் கடவுள் பற்றிய உணர்ச்சி கூறு இயல்பாகவே அமைந்து கிடக்கிறது. நாகரிகம் எய்தப்பெறாத காட்டு மக்கள் முதல் நாகரிகம் எய்தப்பெறாத காட்டு மக்கள் முதல் நாகரிகத்துறையில் நனிசிறந்த மேன்மக்கள் ஈராக அனைவருக்குமே அவரவர்களின் நிலைக்கும் பண்பாட்டுக்கும் ஏற்ப கடவுள் உணர்ச்சி அமைந்து விளங்கி வர காண்கிறோம். மனிதகுலம் தோன்றிய காலம் முதல் இயல்பாகவே எல்லா நாடுகளிலும் எல்லா இனத்தார்களிடையும் கடவுள் உணர்ச்சியும் வழிபாடும் நிலவி வந்திருக்கின்றன. இவ்வுலகில் உள்ள சூரியன், சந்திரன், பரந்த வானப்பெருவெளி, அங்கு ஒளிரும் எண்ணிலாத விண்மீன்கள், கடல்கள், மேகங்கள், ஓங்கி உயர்ந்த மலைகள், நெருப்பு, காற்று போன்ற பூதங்கள் மற்றும் எத்தனையோ சரம் அசரம் என்னும் இயங்கியல் நிலையில் பொருள்கள் என்பவற்றின் இயல்பையெல்லாம் எண்ணி பார்த்தால் கடவுள் ஒருவர் உண்டு என்னும் உணர்வு கட்டாயம் உண்டாகும். உலகப் படைப்பின் திறம் இயற்கையும் எத்துணை வியக்கத்தக்கனவாக இருக்கின்றன. சூரியன் காலையிலும் சந்திரன் மாலையிலும்
விண்மீன்கள் இரவிலும் தோன்றி தத்தம் ஒழுங்குமுறைகள் தவறாமல் ஒளிவீசி உழன்று கொண்டு வருகின்றனர். பரந்த பெருங்கடலில் நீரை முகந்து கொண்டு பல இடங்களுக்கு பரவி சென்று மேகங்கள் மழை பொழிந்து பயிர்களை வாழ்விக்கின்றன. கடல் தன் எல்லையில் கடந்து பொங்கிவிடாமல் ஒரு வரம்புக்குள் அடங்கி நிற்கிறது. காலம் என்பது பகலும் இரவும் மாறி மாறி வருவதுடன் இளவேனில் முதுவேனில் கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் என பல்வேறு பருவங்களாகவும் அமைந்து அவ்வக்காலங்களுக்கு ஏற்ற மரம் செடி கொடி மூலிகை வகைகளை உண்டாக்கி வளர்த்து இயற்கை நிகழ்ச்சிகளை தோற்றுவித்தும் காய் கனி பயிர் வகைகளை அளித்தும் பெரிதும் உதவி புரிகின்றன. பாம்பு முதலிய நச்சு உயிர்கள் மந்திரம் முதலியவற்றுக்கு கட்டுப்பட்டு வசமாகி நிற்கின்றன. உயிர்கூட்டங்கள் தம்முடைய இன வளர்ச்சியுற்று பெருகி வழி வழியே தம் பண்புகள் மாறாமல் விளங்கி வருகின்றன. யானை முதல் எறும்பு ஈராக உள்ள எண்ணிலாத கோடிக்கணக்கான உயிரினங்கள் யாவும் ஆணும் பெண்ணுமாக அமைந்து கூடி கலந்து வாழ்ந்து பெருகி வருகின்றன. இங்கனமே செடி கொடி வகைகளில் ஒவ்வொன்றும் தமக்கென ஒவ்வொரு தனித்தனி அமைப்பும் பண்பும் பயனும் பெற்று திகழ்கின்றன. மக்களில் சிலர் குருடு செவிடு ஊமை முடம் முதலிய குறைபாடுகள் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் தீரா பிணியாளர்களாகவும் மற்றும் சிலர் காண்பதற்கே அருவருப்பை விளைவிக்கும் குரூபிகளாகவும் இருக்கிறார்கள். வேறு சிலர் பெரும் செல்வராக விளங்குகின்றனர். ஒரு சிலர் வறுமையிலேயே வாடி வதங்குகின்றார்கள். ஒரு சிலர் பேரறிஞர்களாக விளங்குகிறார்கள். மற்றும் சிலரோ அறியாமையில் கிடந்து அழிகின்றனர். சிலர் நல்லொழுக்கம் தலை சிறந்து நிற்கின்றனர். சிலரோ தீய ஒழுக்கமே பேணி வாழ்கின்றார்கள். நம் உடலில் 9 பெருந்துளைகளும் பல சிறு துளைகளும் உள்ளன. ஓட்டை குடத்திற்குள் அடங்கியுள்ள காற்று போல் நம் உயிர் அதன்கண் ஒருவாறு தங்கியிருக்கிறது. நம்முடைய உடம்பில் ஓர் உறுப்பு குறைந்தால் அதனை நாமே மீட்டு படைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பில்லை. அது இயலவும் இயலாது. ஒவ்வொரு உடம்பிலும் உயிராகிய காற்று தங்கி இயங்கி வருகிறது. உயிர்களின் பிறப்பும் இறப்பும் அவற்றின் வசத்தில் இல்லை. நாம் விரும்புகிற போது இறக்கவோ இறக்காமல் இருக்கவோ ஒருபோதும் இயலுவதில்லை. அங்கனவே நம் முன்பின் பிறவிகளும் நாம் இறந்த பின் இருக்கும் நிலைகளும் மறைபொருளாகவும் வியப்பாகவும் இருக்கின்றன. நாம் நினைப்பது போலவோ விரும்பி மகிழ்வது போலவோ எதுவும் நடப்பதில்லை. வாழ்க்கையில் எதுவும் நடப்பதில்லை. சில சமயங்களில் நாம் சிறிதும் எதிர்பாராத நன்மை தீமைகள் ஏற்படுதலை காணுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் போக்கே நமக்கு விளங்கவில்லை. மகப்பேறு வேண்டுவோர்க்கு அது கிடைக்காமையும் வேண்டாதார்க்கு அது மிகுதியும் கிடைத்தலும், ஆண்மகவு வேண்டுவோர்க்கு பெண்மகவு பிறத்தலும், பெண்மகவு வேண்டுவோர்க்கு ஆண்மகவு பிறத்தலும், சில சமயங்களில் இரண்டுமல்லாத அலித்தன்மையுடைய குழந்தைகள் தோன்றுவதிலும் போன்ற பல நிகழ்ச்சிகளை நாம் காண்கிறோம். உலகப் பொருள்களெல்லாம் சடம் சித்து என்று இருவகைப்படும். சடம் என்பது உயிரில் பொருள், சித்து என்பது உயிருடைய பொருள். சடப்பொருள் உயிரும் உணர்வுக்கும் உடையன. சடப்பொருள்கள் உயிரும் உணர்வும் உடையன அல்லாதவதலின் தாமே அவை இயங்க மாட்டா. சித்துப்பொருள்களோ உயிரும் உணர்வும் உடையன ஆயினும் சிற்றறிவும் சிறுதொழிலும் உடையவையாக விளங்குகின்றன. தமக்கென சுதந்திரம் இல்லாதவை. ஆதலால் இவை இரண்டிற்கும் வேறாக உள்ள பேரறிவும் பேராற்றலும் உடைய பரம்பொருளே இவ்வுலகை படைத்து இயக்குதல் ஆதல் வேண்டும். குடத்தை காணுங்கால் அதனை செய்த குயவன் ஒருவன் உண்டு என்று உணர்கிறோம். நல்ல அணிகலன் ஒன்றை காண நேர்கிற போது அதனை செய்த கம்மியன் என்கிற அந்த பொற்கொல்லன் ஒருவன் இருக்கிறான் என தெளிவுபடுகிறோம். ஓர் அழகிய உடையை காண்கிற போது அதனை நெய்த நெசவாளன் ஒருவன் உண்டு என கொள்ளுவதில் நமக்கு ஐயமே ஏற்படுவதில்லை. அவ்வாறே இவ்வுலகத்திற்கும்
கடவுள் என்று ஒருவர் உண்டு என நாம் உறுதியாக நம்பலாம். பரந்த இவ்வுலகத்தை நோக்கி உணருந்தோறும் இதனை படைத்த கடவுள் ஒருவர் உண்டு என நம்புவது அறிவிற்கு ஏற்றதாகும். அக்கடவுள் பொருளே நமக்கு தனு என்கிற உடல், கருவி என்கிற கரணம், உலகம் என்கிற புவனம், நுகர்ச்சி பொருள் என்கிற போகங்களை கொடுத்து நம்முடைய நல்வினை தீவினைகளுக்கு ஏற்ப இன்ப துன்பங்களை நல்கி நம்மை காத்து ஆட்கொண்டு வருகிறது. இவ்வுண்மையை உணர்ந்து நம்பி வாழ்வதனால் நமக்கு நம் உலகியல் வாழ்வில் நன்மையே ஏற்படும் என்பது திண்ணம். நம்பினோர் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு என்பர் பாரதியார். நம்பிக்கையினால் விளையும் நலங்கள் பல இன்னதென்று குறிப்பிடாமல் சொல்ல முடியாத மறைவான ஏதோ ஒரு பேராற்றல், இன்னதென்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத மறைவான ஏதோ ஒரு பேராற்றல் எல்லா பொருள்களிலும் ஊடுருவி நிற்கிறது. அதனை நாம் காண முடியவிட்டாலும் உள்ளது என்று உணர முடிகிறது. அப்படி உணர்கிறோம். காணப்படாத இந்த ஆற்றல் தான் தன்னை நாம் உணர்ந்து கொள்ளும்படி புலப்படுத்துகிறது. நாம் நம் புலன்களால் உணர்கின்ற உலகியல் பொருள்களைப் போல இல்லாமல் அவற்றிற்கு வேறுபட்டதாக அது விளங்குகிறது. அதனால்தான் எந்த சான்றுகளும் காட்டி விளக்கி அதனை நாம் நிறுவ முடியவில்லை. அது நம் அறிவுக்கும் சான்றுகளுக்கும் அப்பாற்பட்டு கடந்து நிற்கிறதாக இருக்கிறது. அப்பேராற்றலே கடவுள். கடவுள் பொருள் வெளிப்புறச் சான்றுகளால் வெளிப்புறச் சான்றுகளால் அறியப்படுவது அன்று. தமது உள்ளத்தினுள்ளே அதன் உண்மை இயல்பு விளங்குதலைக் கண்டு உணர்ந்ததனால் புனிதமடைந்த ஞானிகள் அல்லது அருளாளர்களின் வாழ்க்கை பண்பினாலும் ஒழுக்கத்தினாலுமே அதன் இருப்பு புலனாகிறது. எல்லா நாடுகளிலும் எல்லா காலங்களிலும் வாழையடி வாழையாக இடையறாமல் தொடர்ந்து தோன்றி வரும் மெய்யுணர்வாளர்கள் அல்லது முனிவர்களின் அனுபவங்களிலேயே கடவுளை விளக்கும் சான்றுகள் காணப்படும். அச்சான்றுகளை மறுதலிப்பது ஒருவர் தன்னையே மறுதலித்துக் கொள்ளும்படி சமமாகிறது. காந்தியடிகள் கடவுள் என்பது காரண காரியங்களை காட்டி வெறும் சொற்போர் செய்வதன் வாயிலாக அறியப்படக்கூடிய பொருளன்று. சொற்போர் புரிவதன் மூலம் கடவுள் உண்மையை நிறுவும்படி நீங்கள் என்னை கேட்பீர்களாயின் நான் தோல்வியடைதல் திண்ணமாகும். ஆனால் நான் உங்களுக்கு இதனை உறுதியாக கூற முடியும். இந்த அறையில் நீங்களும் நானும் அமர்ந்திருக்கின்றோம் என்பதை எவ்வளவு தெளிவாக நான் உணர்கின்றோனோ அதைவிட மிக மிக தெளிவாக கடவுள் இருத்தலை நான் உணர்கிறேன். காற்று இல்லாமலும் நீர் இல்லாமலும் நான் வாழ்தல் கூடும். ஆனால் கடவுள் இன்றி என்னால் வாழ்தல் இயலாது. நீங்கள் என் கண்களை பறித்து கொள்ளலாம், என் மூக்கை துண்டிக்கலாம், அவற்றால் என்னை கொன்றுவிட முடியாது. ஆனால் கடவுளிடம் யான் கொண்டுள்ள நம்பிக்கைகளை சிதறிப்போகச் செய்யுங்கள், அப்போது யான் இறந்து விடுவேன் என காந்தியடிகள் கூறுகிறார். இங்கு நாம் பெரிதும் இந்த கருத்துக்களை கருத வேண்டும். ஏதுக்கள். தெய்வம் என்பதோ சித்தம் இயல்பாகவே அமையப்பெறாதவர்களுக்கு அகுது உண்டாகுங்கிற வண்ணம் நம் தமிழ் பெரும் சான்றோர்கள் எத்துணையோ அறிவுரைகளையும் அருளுரைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். சிறப்பாக நம் சைவ சித்தாந்த சாத்திரங்கள் ஏதுக்களாலும் எடுத்த மொழியாலும் மிக்கு சோதித்து காட்டி நமக்கு தெய்வ உண்மையினை தெளிவுறுத்தியிருக்கின்றார்கள். இந்நாளில் மேலை நாட்டு அறிஞர்களும் மனித வாழ்க்கைக்கு தெய்வ கொள்கையின் இன்றியமையாமையின்மை உணர்ந்து வற்புறுத்தி வருகிறார்கள். இயற்கை அமைப்பு காரணம், சமய வாழ்வியல் அனுபவ காரணம், ஒழுக்க நெறி காரணம், குறிக்கொள்கை காரணம், தொழிற்படு முறைமை காரணம், புறத்தோற்ற உண்மை காரணம், நம்பிக்கை உரிமை காரணம் முதலிய பலவற்றை காட்டி மேலை நாட்டு அறிஞர்கள் கடவுள் உண்மையினை நிறுவுகிறார்கள். ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் சில பல நிகழ்ச்சிகளோ அனுபவங்களோ இன்றியமையாமைகளாக ஏற்பட்டு
முடிசார்ந்த மன்னரும் மற்றுமுள்ளோரும் முடிவில் ஒரு பிடிசாம்பர் ஆகியே ஒழிகின்றனர். நிலைபேருடையன போலத் தோன்றும் பொருள்களெல்லாம் முடிவில் நிலைபேரின்றி அழிந்து மறைந்து போதலை நாம் நாள்தோறும் கண்டு வருகிறோம். மனிதனின் செருக்கும் பெருமிதமும் முனைப்பும் நாளடைவில் தேய்ந்து தேய்ந்து மாய்ந்து போகின்றன. பெருத்த துன்பங்களும் நோய்களும் தொல்லைகளும் நெருங்காமல் தொல்லைகளெல்லாம் நேருங்கால், அதாவது பெருத்த நோய்களும் பெருத்த துன்பங்களும் தொல்லைகளும் நேருங்காலெல்லாம் மனிதன் தன்னுடைய சிறுமையினை உணர வேண்டியவனாக ஆகிறான். எல்லோரையும் அடக்கி ஆண்டு யாவும் தம்மாலேயே நடப்பனவாக கருதி தருக்கி கழித்து நிற்போரும் பின்னொரு ஞான்று, அதாவது பின்னொரு நேரத்தில் அந்தோ வினையே என்று அழுங்கி துன்பம் உழக்க காணுகிறோம். தன்னுடைய அறிவும் முயற்சியும் ஆற்றலும் பிறவும் ஒருவரை ஒரு வரையறைக்கு உட்பட்டனவே என்று உணர்கின்ற போது, தன்னுடைய அறிவு, தன்னுடைய முயற்சி, தன்னுடைய ஆற்றல் இன்ன பிறையெல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்டது என்று நாம் உணர்கிற போது, வரையறைக்கு உட்படாத ஒரு பேரறிவும் வரையறைக்கு உட்படாத ஒரு பேரின்பமும் வரையறைக்கு உட்படாத முழுமுதற் பெரும் பொருளின் துணையை தேடி அடைய மனிதன் பெரிதும் ஆவலுற்று அலைகிறான். பரந்துபட்ட இவ்வுலகியல் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கூர்ந்து ஆராய்ந்து காணுந்தோறும் அவற்றிற்கெல்லாம் மூல முதற் காரணமாக இருந்து இயங்கி வரும் ஒப்புயர்வற்ற முழுமுதற் பெரும் பொருளின் உண்மையினை யாவரும் இனிது உடன்பட வேண்டியுள்ளது. நாம் நினைப்பது ஒன்றாக இருப்ப நிகழ்வது பிரிதொன்றாக முடிகின்றது. எத்துணை உயர்ந்த இன்பங்களை நுகர்வோரும் சின்னாளில் அவற்றினை வெறுத்து ஒதுக்கி இணையது என்று கூற இயலாத வேறு ஏதோ ஒரு பேரின்பத்தினை விளைந்து நின்று உள்ளம் அமைதி இழப்ப ஏக்கற்று அலமந்து உழல்கின்றார்கள். நமக்கு துணை என நம்மால் நம்பப் பெறுபவர்கள் பலரும் நம்மை கைவிட நேருகிற நிலையில், நான் இந்த 8ஆம் ஹென்றிக்கு ஊழியம் செய்ததற்கு பதில் இறைவனுக்கு ஊழியம் செய்திருப்பின் அப்பெருமான் என்னை இந்த தள்ளாத வயதில் இங்கனம் கைவிட்டிருக்க மாட்டான் என கார்டினல் உல்சி என்பார் கதறி புலம்பியது போல, இது மேலை நாட்டறிஞர், இறைவனின் துணையை எதிர்நோக்கியே நாமும் வருந்தி கதறி அலரும் நிலையை அடைகின்றோம். இணைய செய்திகள் பலவும் கருதுவோருக்கு தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாதல் திண்ணமாகும். நமது மனித உடம்பில் 600 தசைநார்கள், 1000 மைல் நீளமுள்ள இரத்த குழாய்கள், 550 இரத்த நாளங்கள், 16 சதுர அடி பரப்புடைய தோல், 15 லட்சம் வியர்வை கோளங்கள், மூச்சுப்பையில் தேன்கூடு போன்ற 70 கோடி கண்ணறைகள், 3x10 12 என்கிற வகையில் நரம்பு கண்ணறைகள், 300 லட்சம் வெள்ளை அணுக்கள், 18x10 அதற்கு மேலே 13 என்கிற வகையில் சிவப்பணுக்கள், 2.5 லட்சம் தலைமயிர்கள் ஆகியவை உள்ளன. 70 ஆண்டுகளில் நம்முடைய இதயம் 250 கோடி முறை துடிக்கிறது. 5000 டன் இரத்தத்தை வெளியேற்றி உடம்பில் பரவச் செய்கின்றது. 5 லட்சம் டன் இரத்தத்தை வெளியேற்றி உடம்பில் பரவச் செய்கிறது. நாள்தோறும் 36 அவுன்ஸ் அளவு உமிழ்நீர் சுரந்து விழுங்கப்படுகிறது. 120 முதல் 240 அவுன்ஸ் வரை வயிற்றில் செருநீர் ஊறி உணவை செரிவித்து கிருமிகளை கொல்லுகிறது. இதுபோன்ற செய்திகளை அறிந்து இந்த செய்திகளை எல்லாம் லூயிஸ் லெகின் என்கிற ஆங்கில அறிஞர் ஒருவர் இதை அப்படியே ஆங்கிலத்தில் கொடுத்திருக்கிறார். There are in human body 600 muscles, 1000 miles of blood vessels, 550 arteries, 16 square feet skin, 1.5 million sweat glands, 700 million cells in honeycomb fashion in the lungs, 3 into 10^12 nerve cells, 30 million white corpuscles, 18 into 10^13 red corpuscles,
and 250,000 hairs on the head. In servantly years the heart beats 2,500 million times and lift 5 lakhs tons of blood. 3 pins of saliva are swallowed daily, and the stomach generates 5 to 10 quarts of gastric juices daily, which digest the food and destroy the germs என்று லூயிஸ் லெங்கின் கூறியதைத்தான் மேலே விரிவாக தமிழிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற செய்திகளை அறிந்து எண்ணுந்தோறும் நாம் பெரிதும் இரும்பூது எய்துகிறோம் அல்லவா? நம் உடலாகிய பிண்டத்தில் நிகழும் இத்தகைய நிகழ்ச்சிகளைப் போலவே அண்டத்தின் கண்ணும் எத்தனையோ பல வியத்தகு நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டே இருக்கின்றன. அவற்றையெல்லாம் ஒரு சிறிது ஏனும் உன்னித்து உணரவல்லவர்கள் கடவுள் உணர்ச்சி உடையவராகாமல் இருத்தல் இயலுமோ, அதாவது ஒல்லுமோ? சார்லஸ் எலியட் என்கிற பேரறிஞர் if you say there is no God, I can only ask you how a speck of a mortal living for a moment on an atom of an earth in plain sight of an infinite universe full of beauty, wonder and design can confidently hold so improbable view என்று ஆங்கிலத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அவர் சொல்லியது, அவர் ஆங்கிலத்தில் சொன்ன அந்த கருத்து, அந்த சார்லஸ் எலியட் என்பது பேராசிரியர், யாராவது கடவுள் இல்லை என்று என்னிடம் கூறினால் இறந்து ஒழியக்கூடிய பரமாணுவினும் மிகச்சிறிய ஓர் அற்ப மனிதன் இவ்வுலகில் ஓர் அணுத்துணை பரப்பில் ஒரு நொடிநேர அளவு மட்டுமே வாழ்ந்து கொண்டு அழகும் வியப்பும் ஒழுங்கமைப்பும் நிறைந்து எல்லையின்றி விரிந்து விளங்கும் பேரண்ட தொகுதிகளையெல்லாம் நன்கு இனிது கண்டு உணர்ந்து வைத்தும் கூட மெய்ப்பிக்கப்பட முடியாத ஒரு கருத்தை இத்துணை உறுதியாக கொள்ளுதல் எவ்வாறு இயலும் என்று நான் வினவுகிறேன் என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த சார்லஸ் எலியட் என்பவர் குறிப்பிடுகிறார். இங்கனமே சிசாரோ என்கிற ஒரு அறிஞர், there is something in the nature of things which the mind of man, which reason, which human power cannot effect, and certainly that which produces this must be better than man. What can this be but God என்று சிசாரோ என்பவர் குறிப்பிடுகிறார். இங்கனமே 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ரோம நாட்டு உயிர்ந்து வாழ்ந்திருந்த சிசாரோ என்கிற பெருநாவலர் இயற்கை பொருள்களில் மனிதன் அறிவு, ஆராய்ச்சி, ஆற்றல் என்பனவற்றால் செய்து நிறைவேற்ற இயலாத ஏதோ ஒன்று அமைந்து கிடக்கிறது. அது மனிதரை விட சிறந்ததாக இருத்தல் வேண்டும். அது கடவுளை தவிர வேறு யாராக இருத்தல் கூடும் என்று அவர் அறைகூவி அறிவித்திருக்கிறார். ஈண்டு நாம் இதை உணரப்பானது. உலகப் புகழ்பெற்ற உளநூல் அறிஞர் ஆகிய பேராசிரியர் யுங் என்பவர் during the past 30 years, people from all the civilized countries of the earth have consulted me among all my patients in the second half of life. That is to say, over 35 years, there has not been one whose problem in the last resort was not that of finding a religious outlook on life. It is safe to say that every one of them fell ill because he had lost that which the living religion of every age have given to their followers, and none of them has been really healed who do not regain his religious outlook என்று ஆங்கில பேரறிஞர் ஜங் என்பவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது கடந்த 30 ஆண்டுகளாக உலக நாகரிக நாடுகள் அனைத்திலும் உள்ள மக்கள் பலரும் என்பால் கலந்து ஆய்வுரை செய்திருக்கிறார்கள். அப்படி ஆய்வுகள் செய்கிற போது என்னுடைய பிணியாளர்கள் அனைவருள்ளும்
வாழ்க்கையில் இரண்டாம் பகுதியில், அதாவது 35 வயதுக்கு மேல் நம் இன்னல்கள் தீருவதற்கு உரிய கடைசி வழியாக தமது வாழ்க்கையில் தெய்வக் கொள்கை என்கிற சமய உணர்வு கைவரப்பெறுதலை கொள்ளாதவர்கள் ஒருவராவது இல்லை. உயிர்ப்புடைய ஒவ்வொரு மதமும் அவர்களால் ஒவ்வொருவரும் நோயுற்ற காரணம், உயிர்ப்புடைய ஒவ்வொரு மதமும் அவ்வக்காலத்தில் தன்னை பின்பற்றும் மக்களுக்கு தருகின்ற மன நிறைவு உணர்ச்சியை அவர்கள் பெறாமல் இழந்துவிட்டமையாகும். அவர்களில் ஒருவராவது மீண்டும் சமய உணர்வு கைவரப்பெறாமல் உண்மையில் தம்முடைய பிணி தீரப்பெற்றிலர் என்று அந்த யங் என்கிற பேராசிரியர் குறிப்பிடுகிறார். இங்கனம் பேராசிரியர் யங் அவர்கள் கூறுவது, ஆசிரியர் திருவள்ளுவர் பெருமான் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றலரிது என்று இன்றைக்கு பல நூற்று ஆண்டுகளுக்கு முன்னரே இயம்பி அருடைய பொய்யாமொழியின் எதிரொலி போலவே அந்த யங் என்கிற அவர் கூறிய ஆங்கில கருத்து நமக்கு புலப்படுகின்றதல்லவோ. இவ்வாறே உலக புகழ் பெற்ற மற்றொரு பேரறிஞரும் தத்துவ கணித மேதையுமாகிய பெர்ட்ரண்ட் ரசல் என்பவர், there are certain things that our age needs and certain things it should avoid. The root of the matter is a very simple and old-fashioned thing, so simple that I am almost ashamed to mention it for fear of the derisive smile with which cynics will greet my words. The things I mean, please forgive me for mentioning it, is love, Christian love, or compassion. If you feel this, you have a motive for existence, a guide in action, a reason for courage, an impressive necessity for intellectual honesty என்று அவர் குறிப்பிடுகிறார். அந்த பெர்ட்ரண்ட் ரசல் என்பவர் என்ன கூறுகிறார் என்றால், நாம் கால நிலைக்கு வேண்டுவன சில உள்ளன. நான் கூறப்படும் செய்தியில் அடிப்படையை அல்லது வேர் யாதெனில் மிக எளிமையானதும் மிக பழமையான முறையில் அமைந்ததுமான ஒன்று ஆம். நான் கூற முற்படுவது மிக மிக எளிமையும் பழமை முறையும் வாய்ந்ததாதல் பற்றி. ஒரு சிலர் என்பால் புன்முறுவல் பூத்து என்னலை ஏளனம் செய்யக்கூடும் என்று அஞ்சி அதனை குறிப்பிடுவதற்கு நான் நாணுகிறேன், அதாவது வெட்கமடைகிறேன். அதனை குறிப்பிடுவதற்காக அருள் கூர்ந்து என்னை மன்னித்து விடுங்கள். அதுவே அன்பு, அது இறைமை அன்பு அல்லது சமய உணர்வோடு கூடிய இரக்க உள்ளமாகும். இவ்வுணர்வை நீங்கள் பெறுவீர்களாயின் உங்கள் வாழ்க்கையில் ஒரு உயரிய நோக்கமும், செயல்களுக்கு ஒரு வழிகாட்டியும், மன உறுதிக்கு ஒரு காரணமும், அறிவின் நேர்மைக்கு ஒரு இன்றியமையாத தேவையும் பெற்றவர்கள் ஆவீர்கள் என்று அவர் ஆங்கிலத்தில் சொன்னதை இங்கே தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அடுத்து, கடவுள் ஒருவர் உண்டு என்பது நம்மை சுற்றி நாடோறும் நடைபெறுகின்ற செயல்களை ஒரு சிறிது உன்னித்து பார்த்தாலே நமக்கு புலனாகும். நமக்கு மேற்பட்ட இயற்கை சட்டம் ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் உலக நிகழ்ச்சிகளை உருவாக்கி ஒழுங்குபடுத்தி வருகின்றது. ஏதோ நம்மால் தான் நடப்பது போல நாம் கருதி கொண்டு நாம் மேற்கொள்ளும் முனைப்புமிக்க செயல்கள் ஒரு வகையில் தேவையில்லாதனவாகவும் பயனற்றவாகவே ஆகிறது. எளிய இயல்பான ஆடம்பரமற்ற செயல்நிலையில்தான் நாம் வன்மை உடையவர்களாக ஆகின்றோம். செருக்கற்ற பணி உடைமையினால் தான் நமக்கு தெய்வீக நிலை கிடைக்கிறது. நம்பிக்கையும் அன்புமே நம்முடைய ஏராளமான கவலை சுமைகளின் நம்மை விடுவித்து நமக்கு நலம் விளைவிக்கின்றன. ஓ என் அன்பில் சிறந்த உடன்பிறப்பாளர்களே, கடவுள் இருக்கிறார் என்று சொன்னவர் எமர்சன் என்கிற மேலை நாட்டு அறிஞர். அவர் ஆங்கிலத்தில் சொல்லுவதை அப்படியே நான் படிக்கிறேன். A little consideration of what takes place around us every day would show us that a higher law than that of our will regulates events, that our painful labors are very unnecessary and altogether fruitless, that only in our easy, simple, spontaneous action are we strong, and by contenting ourselves with obedience we became divine. Belief and love will relieve us of a vast load of care
oh my God, oh my brothers, God exists. There is a soul at the center of the nature and over the will of every man, so that none of us can wrong in universe. It has so infused its strong enhancement into nature that we prosper when we accept its advice, and when we struggle to wound its creature, our hands are glued to our sides, or they beat out own breast. The whole course of things goes to teach us faith என்று அந்த எமர்சன் என்கிற பேரறிஞர் ஆங்கிலத்தில் கூறியிருக்கிறார். அதாவது கடவுள் ஒருவர் உண்டு என்பது நம்மை சுற்றி நாடோறும் நடைபெறுகின்ற செயல்களை ஒரு சிறிது நாம் உன்னி பார்த்தாலே நமக்கு நன்கு புலனாகும். நமக்கு மேற்பட்ட இயற்கை சட்டம் ஒன்று எப்பொழுதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் உலக நிகழ்ச்சிகளை உருவாக்கி ஒழுங்குபடுத்தி வருகிறது. ஏதோ நம்மால் தான் நடப்பது போல நாம் கருதி கொண்டு நாம் மேற்கொள்ளுகிற முனைப்புமிக்க செயல்கள் ஒரு வகையில் தேவையில்லாதனவும் பயனற்றனவுமே ஆகும். எளிய இயல்பான ஆடம்பரமற்ற செயல்நிலையில்தான் நாம் வன்மையுடையவர்களாக ஆகின்றோம். செருக்கற்ற பணிவுடைமையினால்தான் நமக்கு தெய்வீக நிலை கிடைக்கிறது. நம்பிக்கையும் அன்புமே நம்முடைய ஏராளமான கவலை சுமைகளிலிருந்து நம்மை விடுவித்து நமக்கு நல்ல நலம் விளைக்கின்றன. எனவே அன்பிற் சிறந்த உடன்பிறப்புகளே, கடவுள் இருக்கிறார். இயற்கை பொருள்களினுள்ளும் ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்தினுள்ளும் கடவுள் என்ற ஒரு உயிர் பொருள் உலவி நிலவி வருகின்றது. அதுவே நம்மை இயக்கியும் நிற்கின்றது. உலக அமைப்பை நாம் ஏதும் பிறழச் செய்து விடாதபடி அதுதான் கவனித்துக் கொள்ளுகிறது. உலகப் பொருள்களிலெல்லாம் அது தன்னுடைய ஆற்றல் மிக்க கவர்ச்சி திறனை பாய்ச்சி ஊடுருவச் செய்திருந்தது. அதன் சிற்றுயிர்களை நாம் வருத்த முற்படுகிற போது அது நம் கைகளை பிணித்து விடுகிறது அல்லது நம்மையே தாக்குமாறு செய்கிறது. உலகப் பொருள் அமைப்புகள் செயல்கள் யாவுமே கடவுள் ஒருவரால் உண்டு என்று நாம் நன்கு உணர்த்தி நம்பிக்கை கொள்ளச் செய்யும் வகையிலேயே அமைந்திருக்கிறது என்று எமர்சன் என்னும் அமெரிக்க நாட்டு பேரறிஞர் கூறுவது கண்டு நம்மனோர் அறிய முடியும். சிவஞான சுவாமிகள் தெய்வம் ஒன்று உண்டு என தெளிவதற்கு வேறு பெரிது சான்றுகள் எதுவும் நாடுதல் வேண்டாம். நாம் உடம்பின் அமைப்பையும் நம்முடைய உடம்பின் இயக்கத்தையும் ஒரு சிறிது நாம் ஊன்றி உணர்ந்த அளவிலேயே கடவுள் உண்மையை தெளிந்து கொள்ளலாம். இதனை அருந்துயர் குரம்பையின் ஆன்மா நாடல் என வரும் சிவஞான போத பாயிரத் தொடருக்கு பொருள் விளக்கும் இடத்தில் சிவஞான சுவாமிகள் பின்வருமாறு கூறுகிறார். உடம்பு முதலியவற்றான் ஆன்மாவை நாடுதலாவது இவ்வுடல் சடம். இதன்கண் இன்ப துன்பங்களை அறிந்து நுகர்தற்கு இதனின் வேறாய் ஆன்மா என்ற ஒரு பொருள் உண்டு. ஓர் உடம்பில் நிகழும் இன்ப துன்பங்கள் மற்றோர் உடம்பின்கண் அறியப்படாமையினால் உடம்புதோறும் ஆன்மாக்கள் வெவ்வேறு உண்டு. அவை இவ்வுடம்பில் கட்டுற்று நிற்றதற்கு மூலமாய் ஒரு பந்தம் அனாதியே உடையதுகாதல் வேண்டும். வேண்டாவே கேவலம் சகலம் சுத்தம் என்னும் 3 அவத்தைகள் உளவாம். நாடோறும் நனவும் கனவும் உறக்கமும் பேருறக்கமும் உயிர்ப்படங்களும் காணப்படுதலான் உடம்பிலும் ஆன்மா 5 அவத்தைப்படும். புலன்கள் உணரும் நனவிடத்து நினைப்பு மறப்பு முறையானே மாறி மாறி நிகழ்தலின் கனவு நிலையும் ஆன்மா 5 அவத்தைப்படுகிறது. இவ்வான்மாக்கள் உடம்பில் கட்டுண்டு தன்பயத்த நன்றி நிற்றலின் உடம்பிற்கு அவற்றிற்கு உடம்பு முதலியவற்றை படைத்து நடாத்தி ஒடுக்குவதற்கு பரமான்மா என்று ஒருவன் உண்டு. அவன் இம்மூன்றனுள் ஒரு தொழில் செய்யும் கடவுளருக்கு மேலாய் அவர்களையும் தொழிற்படுத்தி நிற்பவன். அவன் உலகத்தை படைக்குங்கால் விகாரமின்றி உடனாய் நின்று தனது சமவேத சத்தியன் இருவினைகட்கு ஏற்ற மாயை என்றொரு சடசக்தி நின்று தோற்றுவித்து ஒடுக்குகிறான். அவன் அமலனாய் நின்றே இவ்வான்மாக்களுக்கு இன்ப துன்பங்களை கருவிகளின் வழி நுகர்விக்கிறான். அப்பரமான்மா அழிபொருள் போல அறியப்படுவானும் அல்லன். அவன் அழியப்படுவானும் அல்லன்.
மெய்ப்பொருள் போல அறியப்படாதவனும் அல்லன், வேறாய் அறியப்படுவோன். அங்கனம் அறிகிறவன் ஆன்மா, அறியப்படுகிறவன் பரமான்மா. இது போன்ற சிறந்த விளக்கங்கள் சிலவும் நாம் தெய்வம் ஒன்று என்று தெளிவதற்கு துணை புரிவனாக அமைந்திருக்கின்றன. முடிவாக தெய்வம் உண்டு என தெளிந்து ஒழுகுதல் நம் மனித வாழ்க்கை சிறப்புறுவதற்கு பல்லாற்றானும் துணை புரியும். சமய உணர்வும் தெய்வ நம்பிக்கையும் சிறந்து உயர்ந்த பண்பு நலன்கள் பல பல வெளிப்பட்டு மேலோங்கி திகழ்வதற்கு காரணமாக அமைகின்றன என்று வில்லியம் ஜேம்ஸ் என்பவர் தி ஹையஸ்ட் ஃப்ளைட்ஸ் ஆஃப் சேரிட்டி, டிவோஷன், ட்ரஸ்ட், பேஷியன்ஸ், bravery, etc., to which the wings of human nature have spread have been for religious ideals என்று ஆங்கிலத்தில் கூறியிருக்கிறார். சமய உணர்வு இல்லாத ஒருவன் வேறு பிற துறைகளில் எவ்வளவுதான் சிறந்தும் சீரும் சிறப்புமுற்று விளங்கினாலும் சமய உணர்வும் தெய்வ நம்பிக்கையும் உடைய ஒருவனின் முன்னிலையில் சிறிது தாழ்ந்தே நிற்பான். எவ்வளவுதான் சமய உணர்வில்லாத ஒருவன் வேறு பிற துறைகளில் எவ்வளவுதான் சீரும் சிறப்புமுற்று விளங்கினாலும் சமய உணர்வும் தெய்வ நம்பிக்கையும் உடைய ஒருவனின் முன்னிலையில் சிறிது தாழ்ந்தே நிற்பான். முன்னையவனிடம் இல்லாத ஏதோ ஒரு தனிப்பெருஞ்சிறப்பு பின்னையவனிடம் அமைந்திருக்க நாம் காணுகிறோம். எனவே நாம் அனைவரும் இத்தகைய தெய்வ உணர்வுமிக்கவர்களாக விளங்கி வையத்துள் வாழ்வாங்கு நலமுற வாழ முற்படுவோமாக. சிவன் அருவுருவ மல்லன், சித்தினோடு அசித்து மல்லன், பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பன்னிடு வானும் அல்லன், தவமுதல் யோகம் போகம் தரிப்பவன் அல்லன், தானே இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே என்பது சித்தியார் பாடல். நிறைவாக ஒரு வெண்பாவோடு இந்த கட்டுரையை என்னுடைய சிறிய தந்தையார் புலவரேறு முருகவேல் நிறைவு செய்திருக்கிறார். அந்த வெண்பாவை படித்து எளியனும் நிறைவு செய்கிறேன். கடற்காட்சி, வான்காட்சி, கார்வரை சூழ்காட்சி, உடற்காட்சி, உடல் ஒன் சூழ் படற்காட்சி, உய்த்து உய்த்து உணர்ந்த கண், ஓர் இறைவன் உண்டு என்னும் மெய்த்தன்மை நெஞ்சில் மிகும் என்று அந்த வெண்பாவை நிறைவு செய்திருக்கிறார். இந்த வகையில் சைவ சித்தாந்தத்தில் இறையியல் என்ற தலைப்பில் என்னுடைய சிறிய தந்தையார் புலவரேறு நாரா முருகவேல் அவர்கள் எழுதிய அந்த கட்டுரையை படித்த இந்த அளவிலே படித்து நிறைவு செய்கிறேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, அருட்குருநாதர் அடியிணைகள் போற்றி போற்றி, முருகவேல் ஐயா அவர்கள் திருவடிகள் போற்றி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.